அந்த சிம்னிலேருந்து இறங்கி தயவு செஞ்சு கீழே வாங்க. கீழே சித்திக் ப்ரோ பயந்துட்டீங்களா ப்ரோ? சித்திக் ப்ரோ அது மேலே இல்லை ப்ரோ, அது பின்னாடி இருக்கு ப்ரோ. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? மேல போகுது, மேல போகுது. என்ன வேணும்? என்ன போகுது? நிக்குது ப்ரோ. காலையில ப்ரோ சித்திக் ப்ரோ சரியா சொல்றீங்க ப்ரோ. பாருங்க பார்த்தேன் சித்திக் அமைதியா என் கண்ணு முன்னாடி இறங்கி வந்து அந்த டாய்ஸ் எடுத்துக்க முடியுமா? எப்படி கை கண்ணே தெரியல ப்ரோ. அமைதியா உள்ள கொண்டு போய் காணோம் ப்ரோ. சத்தம் ப்ரோ உள்ளதாங்க வருது. உள்ள வர முடியுமா? உள்ளதாங்க வருது ப்ரோ. உள்ள தயவு செஞ்சு உள்ள வாங்க. எங்க இருக்கீங்க தெரியல. குடுக்குறீங்களா? கேக்குது ப்ரோ. எஸ் ப்ரோ. குடுக்குறீங்களா? அந்த பொம்மையை குடுக்குறீங்களா? வாங்கிட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கணக்கு சுத்தமா தெரியல. ப்ரோ கையெல்லாம் நடுங்குது. சித்திக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த சிம்னிக்குள்ள யாரும் இருக்கீங்களா? இப்போ இதுக்குள்ள இருந்தா சித்திக்கு உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இந்த சிம்னிக்குள்ள இருக்கீங்களா? நீங்க இருந்தீங்கன்னா உங்க விளையாட்டு பொருளை நான் சித்திக்கு வச்சு உங்ககிட்ட கொடுக்க சொல்றேன். எனக்கு ஒரு வாட்டி நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கிலோமீட்டர் வச்சிருக்கேன். நீங்க சிம்னியில இருக்கீங்களா? இந்த வீடு உங்களுக்கு தான். நீங்க இதுக்குள்ள தான் இருக்கீங்களா? உங்களுக்கு பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. நான் சொன்னேன்ல ப்ரோ அது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குது ப்ரோ. நீங்க கொடுங்க ப்ரோ தயவு செஞ்சு. சாரி கேட்டு நீங்க கொடுத்துருங்க ப்ரோ. எந்த விதத்துல கொடுக்கணும் தெரியல. நீங்க சாரி கேளுங்க ப்ரோ. சாரி கேட்டதுக்கிட்ட கொடுத்துருங்க ப்ரோ. நம்ம இங்கே கிளம்பிடலாம். நான் சித்திக்க வச்சு உங்க விளையாட்டு பொருள், உங்க குழந்தையோட விளையாட்டு பொருளை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். இங்கேருந்து நாங்கள் இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ப்ரோ. கொடுக்குறீங்களா ப்ரோ? இப்படி இல்லை ப்ரோ, சாரி கேட்டு கொடுத்துருங்க. எடுக்கும்போது எதுவுமே எடுத்துட்டோம் ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் இந்த விளையாட்டு பொருளை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் வச்சுருன்னு சொன்னீங்கல்ல. உங்களை அட்டாக் பண்ணுது ப்ரோ. இப்போ நீங்கள் தான் கொடுக்கணும். சாரி கேளுங்க ப்ரோ. அதுக்கிட்ட போங்க ப்ரோ. பேசுகிறேன் சித்திக்கு சாரி கேட்க வச்சுட்டு அதோட குழந்தையோட விளையாட்டு பொருள் நான் எனக்கு என்னமோ அந்த சிம்னியில் தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா சித்திக்கு வந்து அந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் சித்திக்கு வச்சு நான் கொடுக்க வைக்கிறேன். என்ன எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நினச்சிக்கோங்க, நான் தெரியாமல் இதில் கையில் எடுத்துட்டேன். இது உங்களோட குழந்தையோட பொருள் எனக்கு தெரியுமா தெரியாது. ஏன்னா இது நடந்து ரொம்ப வருஷம் ஆகலைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இதை கேள்விப்பட்டதான் நானும் ப்ரோ வந்திருக்கோம். இதை வந்து எடுத்தது வந்து உங்கள் குழந்தை கஷ்டப்படணும், உங்களையும் உங்கள் குழந்தைய கஷ்டப்படுறதுக்காக நாங்கள் எடுக்கலை. இது எடுத்தால் உங்களுக்கு தேவையை நீங்கள் எக்ஸ்ட்ரா எனக்கு கேட்பீங்க. இதோட ஒரு சில பொருள் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அந்த ஒரு காரணத்துக்காக நான் கையில் எடுத்துட்டேன். ஆனால் ப்ரோ கேளுங்க. சாரி கேளுங்க ப்ரோ. சாரி ப்ரோ. உங்கள் குழந்தையோட உங்ககிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க ப்ரோ. நீங்கள் உள்ளதான் இருக்கீங்க தெரியும். மிஸ் ப்ரோ கேளுங்க. மிஸ் ப்ரோ உங்களுக்கு இது பொருள் வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்க தான் வந்திருக்கேன். இந்த காலத்தில் வெறுக்கிறதுனால புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம உங்களை கொடுத்துருந்தா கூட இங்கே கிளம்பிடுங்க. இதை எடுத்து தயவுசெய்து வாங்கிக்கோங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கணக்கு சுத்தமாக தெரியல. ப்ரோ கையெல்லாம் நடுங்குது. சித்திக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. போய் டைரெக்டாக கன்ஃபர்ம் பண்ணிட்டு இருக்கோம்.
வாங்கிக்கோங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கணக்கு சுத்தமா தெரியல. ப்ரோ நீங்க இவ்வளவுதான் எனக்கு தெரியுது. இந்த பொருள் எனக்கு கீழே போட்டீங்க. உங்களுக்கு பொருள் வேணுமா? உங்க பொருள் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேளுங்க ப்ரோ. எடுத்துக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. இவ்வளவுதான் எனக்கு தெரியுது. எங்க இருக்கீங்க தெரியல. கை பிடிச்சிட்டாங்க. ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? இப்ப சிம்னிக்குள்ள வந்தது யாரு? இப்ப யாரோ எங்களை அட்டாக் பண்ணீங்க. தலை பயங்கரமா இருக்கு ப்ரோ. இப்ப சித்திக்கு அட்டாக் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? உங்க பேர் என்ன? உங்க குழந்தையோட பொருள் உங்ககிட்ட தான் நான் கொடுக்க வந்தோம். ஏன் இப்படி எங்களை அட்டாக் பண்றீங்க? ப்ரோ நைட் விஷன் எடுங்க ப்ரோ. நைட் விஷன் எடுங்க ப்ரோ. நைட் விஷன் எடுங்க ப்ரோ. நம்ம என்ன பண்றோம்னு புரியல ப்ரோ. உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? பின்னாடி வாங்க ப்ரோ. பின்னாடி வாங்க. அட்டாக் பண்ணுது ப்ரோ. பின்னாடி வாங்க. நம்ம என்ன பண்றோம்னு புரியல வினேஷ் ப்ரோ. உங்களுக்கு வேணும்ன்றது தானே கொடுத்தோம். இது உங்க குழந்தையோட பொருள் தானே. ஏன் இப்படி எங்களை அட்டாக் பண்றீங்க? கண்டிப்பா குழந்தையோட அம்மா ஹார்ட் வந்து அவ்வளோ ஹார்ட் பீட் வந்து அவ்வளோ இதாக இருக்கு. ஏன்னா வந்து நாங்கள் பேய் வந்து நான் எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. சித்திக்கு வந்து பேயை டைரெக்டாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணோம். ஃபேஸ் டு ஃபேஸ் கன்ஃபார்ம் பண்ணோம். உள்ளே போய் பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. சவுண்ட் மட்டும் வருது. கேட்குதுங்களா? சவுண்ட் கேட்குதுங்களா? அங்கே பாருங்க. கேட்குதுங்களா? அங்கே பாருங்க. அந்த சின்ன ஓட்டைக்குள்ள நீங்கள் எப்படி போகிறீங்க? அதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்களா? ஒரு ஓட்டை தெரியுதுங்களா? அந்த இடத்துல இருந்தால் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் அது எவ்வளோ சின்னஸாக இருக்குது பாருங்க கைஸ். அது அவ்வளோ டைனியாக இருக்குது. அதுக்குள்ளலாம் கண்டிப்பாக போயிட்டு வரவே முடியாது. சொல்ல முடியாது. ஆத்மா தானே, எது வேணா பண்ண முடியும். நம்ம போயிடலாம் ப்ரோ. ஏன்னா டவுட்டாக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக குழந்தையோட அம்மா வந்தால் கண்டிப்பாக நான் வாங்கியிருக்கேன் ப்ரோ. உடச்சிடலாம் ப்ரோ. போகும் ப்ரோ. ப்ரோ இப்போவே நம்ம கொடுக்கறதுக்கே அட்டாக் பண்ணுது ப்ரோ. இது ப்ரோ குழந்தை அம்மா வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கு ப்ரோ. வேற என்ன டவுட்டாக இருக்குது ப்ரோ எனக்கு. என்ன ப்ரோ குழந்தையோட அம்மாவா இல்லையா ப்ரோ? இது புரியல ப்ரோ எனக்கு. ப்ரோ எனக்கு வேற என்னமோ தோணுது ப்ரோ. அந்த இதுன்னு சொன்னீங்க, சூனிய யாருக்கும் பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா ப்ரோ. நீங்கள் தானே சொன்னீங்க. அதான் ப்ரோ எனக்கு குழந்தையோட அம்மா தான் வாங்கியிருக்குமா ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. டவுட்டாக என்ன டவுட் ப்ரோ? இது உங்களுக்கு குழந்தையோட அம்மா வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கு ப்ரோ. நேரம் ப்ரோ நீங்கள் தான் சொன்னீங்க குழந்தை அம்மா வாங்கியிருக்கணும் ப்ரோ. வினேஷ் ப்ரோ ரைஸ் எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. ரைஸ் என்னால் பேச முடியல. குழந்தை கூட ஏன்னா எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது. நீங்களே நினச்சி பாருங்க, ஒரு குழந்தையோட பொருள் அவங்க அம்மாட்ட கொடுத்து அது கண்டிப்பாக வாங்கியிருக்கும். சுற்றி சவுண்ட் கேட்குது. வாங்கியிருக்கோம். இது வந்து எனக்கு ப்ரோ இங்கே அந்த ஆத்மாவை அடைச்சி வச்சாங்களே ப்ரோ, அவங்க இறந்து போனாங்கன்னு சொன்னீங்க. அதான் இருக்குமா? அதான் வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா அது கூட இது மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ண விடாம கூட பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா அவங்க அதான் பண்ணாங்க. சொல்ல கேட்குது. உள்ள இருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு நல்லா தானே பண்ணோம். ஏன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்றீங்க? ஏன் சித்திக்கு அட்டாக் பண்ணீங்க? எஸ் ப்ரோ. கேட்டு மீட்டர் இந்த சிம்னிக்குள்ள இருந்தீங்கன்னா இது வந்து அந்த குழந்தையோட ஆத்மா இல்லை வந்து அம்மாவோட ஆத்மானா இந்த கேட்டு மீட்டர் மூலியமா நீங்க எதனா எங்களுக்கு சிக்னல் கொடுக்கலாம். இல்லை இங்கே வேற ஏதோ ஆத்மா இருக்கு அப்படின்னு சொன்னா இதை நீங்க எரிய வைக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த கேட்டு மீட்டர் வைக்கிறேன். கண்டிப்பாக குழந்தையோட அம்மா இல்லை ப்ரோ. இந்த இடத்துல எத்தனை ஆத்மா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? 2 ஆத்மா தான் இருக்கீங்களா இங்க? கண்டிப்பாக குழந்தையோட அம்மா இல்லை ப்ரோ. தெரிஞ்சு கேட்டு மீட்டர் வந்து சுத்தமாக ஃப்ளிக்கர் ஆகல. எந்த சிக்னலுமே எங்களுக்கு தரல. இப்போ இங்கே வேற யாரும் இருக்கீங்களா? வேற எதனா ஆத்மா இருக்கீங்களா? சொல்ல சவுண்ட் வருது. அது கூட இருக்கீங்களா நீங்க? ஒண்ணுமே தெரியல. இங்க வேற ஏதோ அந்த 2 ஆத்மா தவிர இங்க வேற யாரும் இருக்கீங்கல்ல? அப்ப இங்க 3ஆவது ஆத்மா இங்க வேற யாரும் இருக்கீங்களா? சொன்னல ப்ரோ. தெரியுதா உங்களுக்கு? தெரியும் ப்ரோ. டவுட்டா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா குழந்தைல வாங்கிக்கணும் ப்ரோ. குழந்தை அம்மால வாங்கிக்கணும் ப்ரோ. அப்ப இங்க எத்தனை ஆத்மா இருக்கீங்க? அப்ப இங்க 2ஆவது இங்க 3ஆவது ஆத்மா வேற யாரும் இருக்கீங்களா? அந்த பானை தட்டி விட்டுல யாரு ப்ரோ? அப்ப தெரியல ப்ரோ. ப்ரோ வந்து உண்மையாவே வந்து இது ஆத்மா வந்து அதோட பானை தட்டி விடாது ப்ரோ. சீரியஸ் ப்ரோ. ப்ரோ பயங்கரமா வலி கொடுத்தால.
என்ன ப்ரோ சவுண்டு? எஸ் ப்ரோ. உள்ள சவுண்ட் கேக்குது. ப்ரோ ஆக்சுவலி பயமா கேக்குது. எஸ் ப்ரோ. பக்கத்தில் வேற என்ன இருக்கு கன்ஃபார்ம் ப்ரோ. அப்போ இங்கே அம்மா குழந்தை ஏதாவது வேற இருக்காங்க கன்ஃபார்ம் இருக்காங்க ப்ரோ 100%. ப்ரோ பிளிங்க் ஆகுது ப்ரோ. எஸ் ப்ரோ. பிளிங்க் ஆயிட்டு ப்ரோ உள்ளுக்குள்ள தான் இருக்கப்ப. ப்ரோ எஸ் ப்ரோ பக்கத்துல எப்படி பார்க்கறீங்க? வெளியே வரலாம் ப்ரோ. என்ன வெளியே வரலாம் ப்ரோ. டாய்ஸ் இருக்கு ப்ரோ. அது வந்து ஆக்சுவலாக இவரு ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ. அந்த அம்மா கிட்ட அந்த டாய்ஸ் அந்த அம்மா கிட்டே அந்த குழந்தைகிட்ட அந்த டாய்ஸ் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நம்ம கிட்ட இருந்து எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள பிரிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் இங்கே உள்ள பேய் இது பண்ணுறது தான் ப்ரோ அவங்க உள்ள கொண்டு வர வச்சாங்க. அப்போ கண்டிப்பாக இது ஒரு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. எஸ் ப்ரோ. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பொருளை வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க தான் அவங்க 2 நாட்கள் வந்து நீங்க அடைக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த பொருளை வந்து நாங்க அவங்க கிட்ட கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கல தானே? அப்ப இந்த பொருளை நீங்க எடுத்துக்கலாம்ல? எஸ் ப்ரோ. இந்த சிம்னில இருந்து கீழே வர முடியுமா? அமைதி இருங்க. இந்த சிம்னில இருந்து கீழே வர முடியுமா? கீழே வர முடியுமா? எஸ் ப்ரோ. கைஸ் பாருங்க. பிளிங்க் ஆகுது. எஸ் சிம்னில இருந்து கீழே வர முடியுமா? ப்ரோ. கீழே வரீங்களா? கைஸ் பாருங்க. இது என்ன பண்ணணும்? அதை பற்றி தான் பேசுங்க ப்ரோ. பண்ண முடியுமா? கீழே வரீங்களா? நான் இங்கே கேமரா வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு உண்மையா சக்தி இருந்துச்சுன்னா நீங்க அவங்க 2 பேரையும் எதுவும் பண்ண தேவையில்லை. எங்களை வந்து அட்டாக் பண்ணலாம். நீங்க என்ன அட்டாக் பண்ணலாம். முக்கியமா நீங்க சுத்திக்க விட்டுருங்க. என்ன அட்டாக் பண்ணலாம். கீழே வர முடியுமா? பாருங்க. கண்டினியூஸாக கேட்டு மீட்டு வந்து எரிஞ்சிட்டே இருக்கு. கண்டிப்பாக எரிஞ்சிட்டு இருக்கு. சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. குழந்தை ஆத்மா இது பண்ணுறதுக்கு நம்ம பேசியில் பண்ண முடியும். அவங்க அம்மாவை இது பண்ணுறதுக்கும் பேசியில் பண்ண முடியும். இது மந்திரம் ஆல்ரெடி மந்திரம் கற்றுக்கிட்டு தான் இங்கே வந்திருப்பாங்க. இது பேர் மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க. நம்ம விஷயம்லாம் இதை விட்டுட்டு வேறு ஐடியா பண்ணலாம். ஒன்று எங்களை பயன்படுத்துறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க சுத்தி அட்டாக் பண்ண தேவையில்லை. மனுஷன் பிடிச்ச மாதிரி இந்த தலை நகம்பட்ட மாதிரி வலிக்குது ப்ரோ. ப்ரோ 2 பக்கம் பிடிச்சி இழுத்தது ப்ரோ. நானும் கவனிச்சேன் ப்ரோ. கண்ணே தெரியல ப்ரோ. பிடிச்ச அப்புறம் எனக்கு என்ன பண்ண உள்ள கொண்டு ஆகிட்டே இருக்கு ப்ரோ. கீழே வர முடியுமா? நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கீழே வாங்க. முடிஞ்சா என் முன்னாடி வந்து இந்த இதை நீங்க எடுக்கலாம். சித்தி கிட்ட இந்த பொருள் இருந்ததுனால தான் நீங்க அட்டாக் பண்ணீங்க. வினேஷ் ப்ரோ சொன்னல இது நிப்பாட்டிக்கலாம். எனக்கு ஒரு பயம் தள்ளி வேற விஷயம் பயமா சித்தி கிட்ட இந்த பொருள் இருந்ததுனால தான் அட்டாக் பண்ணீங்க. இப்போ நான் இந்த பொருளை என் கையை தொட்டு வைக்கிறேன். இதை பாருங்க. இப்போ நானும் கையை தொட்டு வைக்கிறேன். முடிஞ்சா என்ன வந்து அட்டாக் பண்ணுங்க. பக்கத்துல போய் வினேஷ் ப்ரோ முடிஞ்சா என்ன வந்து அட்டாக் பண்ண முடியுமா? நீங்க கீழே வர வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன முடிஞ்சா வந்து அட்டாக் பண்றீங்களா? அட்டாக் பண்றீங்களா ப்ரோ? பாருங்க சொன்னீங்க பாருங்க பாருங்க. எங்க பக்கத்துல தான் இருக்கு. சவுண்ட் வந்துட்டே இருக்கு. சவுண்ட் போட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க கீழே வரலாம். பாருங்க. நான் கேமரா இங்கேயே வைக்கிறேன். நான் கேமரா ஸ்டடியாக வச்சுட்டு நான் வெயிட் பண்ண போகிறேன் கைஸ். அது என் முன்னாடி வந்து இப்போ கைஸ் அந்த டாய்ஸ் வந்து நான் தான் வந்து இப்போ தொட்டு வச்சிருக்கேன். இப்போ சித்திக்கு வந்து அதை அட்டாக் பண்ண போகிறது இல்லை. இப்போ நான் தான் என்ன தான் அட்டாக் பண்ணுறதுனா என்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். நான் ஃபுல்லாக அந்த உடம்பை பார்க்காம நான் எங்கேயும் போக போகிறது இல்லை. ஏன்னா சித்திக்கு அட்டாக் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பேய் வந்து இவ்வளோ கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணது சித்திக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னோட ஹார்ட் பீட் அவ்வளோ ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்லும் போதெல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இந்த சிம்னிக்குள்ளே தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் கேமரா ஸ்டடியாக வச்சுட்டு நான் வெயிட் பண்ண போகிறேன். என் முன்னாடி வந்து டாய்ஸ் சிம்னிக்குள்ளே எடுக்கட்டும். நான் அதை கவர் பண்ணாமல் இங்கே போக போகிறது இல்லை கைஸ். நீங்கள் அங்கேருந்து கீழே இறங்கி வரலாம். கீழே இறங்கி வந்து எங்கள் முன்னாடி அந்த பொருளை வந்து எடுக்க முடியுமா? எனக்கு உன்னை பார்த்தா சுத்தமாக பயம் இல்லை. சிம்னின்னு சொல்கிறது அந்த சிம்னிலேருந்து கீழே இறங்கி வா. உனக்கு தைரியம், உனக்கு உண்மையாக தைரியம் இருந்துச்சுன்னா பாருங்க. சித்திக் ப்ரோ அமைதியாக இருங்க. தயவு செஞ்சு என் பின்னாடி வாங்க. அமைதியாக இருங்க. கீழே இறங்கி வா. எனக்கு சுத்தமாக பயம் இல்லை. கீழே இறங்கி வா. என் முன்னாடி அந்த டாய்ஸ் இழுக்க முடியுமா?
பேசுங்க பாருங்க பாருங்க பாருங்க. ஆடிச்சு பாத்தீங்களா? பார்த்தேன் சித்திக் அமைதியா ப்ரோ வாங்க ஆடுது ப்ரோ. என் கண்ணு முன்னாடி இறங்கி வந்து அந்த டாய்ஸ் எடுத்துக்க முடியுமா? எப்படி கை இது கண்ணே தெரியல ப்ரோ. அமைதியா டேய் ப்ரோ உள்ள கொண்டு போய் காணும் ப்ரோ. அதையும் காணும், பொம்மையும் காணும் ப்ரோ. செகண்ட்ல பேசு ப்ரோ வினேஷ் ப்ரோ. நான் சொன்னேன் ப்ரோ, கண்ணுக்கு தெரியாம ஏதோ பண்ணுது வினேஷ் ப்ரோ. உனக்கு பயமா என்ன பார்த்தா? எங்களை பார்த்தா பயமா? தனியா இருக்கும்போது அட்டாக் பண்ற. உள்ள வேணாம் ப்ரோ. இப்போ எதுக்கு அந்த டாயை தூக்கிட்டு உள்ள போன? எதுக்கு உள்ள போன? கீழே வா. சவுண்ட் வருது, சுத்தி சவுண்ட் வருது. கேக்குதுங்களா? உள்ள சவுண்ட் வருது, கேக்குதுங்களா? பேசுங்க பாருங்க பாருங்க. பார்த்தேன் சித்திக் அமைதியா ப்ரோ. என் கண்ணு முன்னாடி இறங்கி வந்து அந்த டாய்ஸ் எடுத்துக்க முடியுமா? எப்படி கை இது கண்ணே தெரியல ப்ரோ. அமைதியா உள்ள கொண்டு போய் காணும் ப்ரோ. அதையும் காணும், பொம்மையும் காணும் ப்ரோ. செகண்ட்ல பேசு ப்ரோ வினேஷ் ப்ரோ. நான் சொன்னேன் ப்ரோ, கண்ணுக்கு தெரியாம ஏதோ பண்ணுது வினேஷ் ப்ரோ. கைஸ் நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ எடுத்த சீன் வந்து நான் சிங்கிள் ஷாட்டை தான் வச்சிருப்பேன், எந்த கட்டுமே இருக்காது. உங்க கண்ணுக்கு முன்னாடியே தான் வந்து அது இந்த சிம்னிக்குள்ள போச்சு. இந்த சிம்னிக்குள்ள போனதுக்கப்புறம் நான் கேமரா எடுத்துட்டு போனேன். அந்த ஆத்மாவும் காணும், அந்த டாய்ஸும் வந்து இந்த இடத்துல இல்லவே இல்லை. அது எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சித்திக்கு தான் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாய்ஸை நான் டச் பண்ணி வச்சேன். அதை எவ்வளவு கோவப்படுத்த முடியுமோ கோவப்படுத்தினேன். இங்க வந்து ஆக்சுவலா 3 ஆத்மா இருக்கு கைஸ். இங்க 2 ஆத்மா மட்டும் இல்லை. எங்களுக்கு சொன்னவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அம்மா குழந்தையை பார்த்து அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா வந்து இந்த இடத்துல வேற ஏதோ ஒன்று இருக்கு. அந்த டாய்ஸ் வந்து அவங்க அதுக்கிட்ட கொடுக்கறது இன்னொரு ஆத்மாவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அதனாலதான் எங்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகுது. அது எப்படி வந்து சித்திக்கு வந்து அந்த பேயை கன்ஃபர்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல. எனக்கு இன்னும் ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆன ஹார்ட் பீட் வந்து இன்னுமே அப்படியே தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த இடத்துல வந்து எந்த வித இதுவுமே இல்லை. தெளிவாக கேட்குது. எஸ்கேப் பண்ணுறது நான் பாருங்க. சவுண்ட் வருது இப்போ. ஆனால் கீழே இறங்கி வர மாட்டேங்குது. கேட்டு மீட்டர்ல எந்த ஃபிளக்சுவேஷனுமே இல்லை. உங்க ஆத்மா இந்த இடத்துல தான் இருக்கா? இந்த 3வது இங்க ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. பேச சொன்னேன் வினேஷ் ப்ரோ. இது வேணாம், என்னால பேசவே முடியல. கிளம்பிடுறாங்க வினேஷ் ப்ரோ. இல்லாத ஒரு விஷயம் நம்மளே கிரியேட் இது பண்ண மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ பிடிச்சி அதே பிடிச்சி நம்ம இது பண்ணிட்டோம். மந்திரவாதியை பிடிச்சி சேர்த்து கிளம்பிட்டோம் வினேஷ் ப்ரோ. வயசு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, புரியவும் இல்லை. இந்த ரூம் விட்டு எங்களால் போகவும் முடியல. என்ன ப்ரோ? என்னது நினைச்சு ப்ரோ? அதே வரும் ப்ரோ. அதே வரும். யாரு? எந்த இடத்துல பாத்தீங்க ப்ரோ? இப்படிதான் ப்ரோ. ஒயர் இல்ல. யாரும் இல்ல ப்ரோ. ஒயர் ஆடுது பாருங்க. யாரும் இல்ல ப்ரோ. பக்கத்தில் போன இது 2வது வீடு. இன்னும் இந்த வீட்டுக்கிட்ட நாங்கள் இன்னும் போவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள அவ்வளோ ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. நாங்கள் போவே வேணாம் வினேஷ் ப்ரோ. என்ன இருக்குன்னு தெரியல வினேஷ் ப்ரோ. சவுண்ட் வருது, கேட்குதுங்களா? சொன்ன மாதிரி சவுண்ட் வருது. தெளிவாக ஃபீல் பண்ண வேண்டியது வினேஷ் ப்ரோ. தெளிவாக கேட்குது. இந்த இதெல்லாம் சித்திக்கு சொன்னாரு. இதே இடத்துல சவுண்ட் கேட்குது இப்போ. தெளிவாக கேட்குது. ரொம்ப பயங்கரமாக இருக்குது வினேஷ் ப்ரோ. நான் சொல்கிறத நிப்பாட்டி வீடு நிப்பாட்டி கொஞ்சம் பேசலாம். அந்த தாயை காணாம வினேஷ் ப்ரோ. அந்த குழந்தைக்காக அது கொண்டு வந்தோம். இப்போ அந்த தாயும் காணாம போயிடுச்சு. அந்த பொம்மையை எடுத்துட்டு போனேன். அந்த மந்திரவை தான் கண்டிப்பாக எடுத்து வினேஷ் ப்ரோ. என்னை மண்டையை பிடிச்சது கண்டிப்பாக அதான் வினேஷ் ப்ரோ. நாங்கள் அந்த குழந்தைகிட்ட அந்த பொம்மையை நாங்கள் கொடுக்கணும். பேசுங்க பாருங்க, உடஞ்சதெல்லாம் அப்படியே இருக்கு. அது எங்கிட்ட கொடுத்துரு. இல்லாட்டி உன்ன மாதிரி ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து நான் உங்களை அழிச்சிருவோம். டாக்டர் பண்ணுது வினேஷ் ப்ரோ. உன்னை அழிச்சிருவேன்னு சொன்னாலே உனக்கு கோவம் வருதா? இந்த 3வது இருக்க பானை யாருது? அது அவங்க அப்பாவோட தானே? அவங்க 2 பேரோட பானைன்னு சொன்னானே உடைச்ச. அவங்க அப்பா பானை ஏன் நீ தொடாமல் இருக்க இன்னும்? பேசி என்ன பானை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல.
இது கல்யாணத்துக்கு வைப்பாங்க அந்த மாதிரி பானையாக இருக்கலாம். ஆனால் இதில் வேறு மாதிரிலாம் டயக்ராம் இருக்குது. அதில் உடஞ்சிருக்கிறத பார்த்தாவே பயமாக இருக்குது. எனக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஜூம் பண்ணுறாருங்க. வேறு ஏதோ மாதிரி கண்ணு மாதிரி ஏதோ உடஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரியல. கல்யாணம் சம்மந்தப்பட்ட பானை மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நம்ம உடனே இது பண்ண இது சொல்கிறீங்க வாய்ப்பு வருதுக்கு ப்ரோ. உங்களுக்கு அப்புறம் தலை வலிக்குதா ப்ரோ? தலை வலிக்குதா? பயங்கரமாக வலிக்குது விக்னேஷ் ப்ரோ. எனக்கு பேச்சு ஒரு மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த விஷயம் நடந்தது அந்த பேச முடியல. நான் முன்ன பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன். இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுனால இன்னும் பேச முடியாமல் ஒரு மாதிரி ஆகும் விக்னேஷ் ப்ரோ. ஒன்றும் இல்லை போகலாமா? இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஒன்றாக போகுதுன்னு நினைக்கிறேன். 1.5 hours எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். மேலே இருக்கா பாருங்க. எனக்கு சுத்தமாக தெரியல. சவுண்டு வருது. இந்த ரூமை மறக்கவே முடியாது கைஸ். இது அந்த பேரும் தப்பு சிம்னியை மறக்கவே முடியாது. இது வரைக்கும் பேய் வந்து இவ்வளோ யாருமே இவ்வளோ கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணதே இல்லை ப்ரோ. ஜூம் ஆக மாட்டேங்குது ப்ரோ. இதுதான் ஆகுது. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ ஆகுது. ஃபோக்கஸ் ஆகவே மாட்டேங்குது. ஏதோ ப்ளஃப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபோக்கஸுக்கு ஜூம்னு சொல்கிறேன், ஜூமுக்கு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. ப்ளஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல. ஐயோ மிஸ் ப்ரோ என்ன சொல்கிறாங்க, குழந்தைக்கு குழந்தை பொருள் இதாகிடுச்சு, நம்மக்கிட்ட இதாக போயிடுச்சு. இப்போ அந்த குழந்தைக்கு கொடுக்க அந்த விஷயம் எதுவும் நம்மகிட்ட இல்லை. ஆல்ரெடி அந்த அந்த இங்கே இருக்கிற குழந்தைய அம்மா விரட்டுறதுக்காக மந்திரத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அதே மந்திரவாதே அந்த குழந்தையோட பொருளை தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? இப்போ அந்த குழந்தைக்கு ஏதோ கொடுத்துட்டு போகணும், இல்லை வந்து அந்த மந்திரவாதிங்க தான் ஏதோ விரட்ட பார்க்கணும். ப்ரோ அம்மா குழந்தை ப்ரோ எதனா கொடுத்துட்டு போகணும் ப்ரோ. பாவம் ப்ரோ. அந்த மந்திரவாதி இங்கே இருக்க தெரிஞ்சுதான் ப்ரோ. அம்மா குழந்தை இங்கே உள்ள நம்மள்ட்ட பேச முடியாமல் போகிறாங்க. அதுக்கிட்ட அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். இது கண்டிப்பாக அது இங்கே இல்லை, இந்த ரூமில் இல்லை. இந்த ரூம் மந்திரவாதி மட்டும் தான் விக்னேஷ் ப்ரோ கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. எனக்கு கை அவ்வளோ பெருசாக இருந்துச்சு விக்னேஷ் ப்ரோ. கை பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்தேன் ப்ரோ. உங்கள் தலையை பிடிச்சது ப்ரோ. அவ்வளோ ஹைட்லேருந்து கை வருதுன்னா கை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க விக்னேஷ் ப்ரோ. நான் கண்ணில் பார்த்தாலுமே கை மட்டும் தான் இருந்துச்சு. அதை மண்டைக்கிட்ட எதுவுமே நான் பார்க்கல. நம்ம முன்ன இங்கே பார்த்த உருவம் மாதிரிலாம் இப்போ இல்லை. இது வந்து கை மட்டும் தான் விக்னேஷ் ப்ரோ இருந்துச்சு. ஒருவேளை அந்த அந்த உருவம் கூட அவங்க அம்மாவாக இருக்கலாம். ப்ரோ ஆம்பளை ஆத்மாவே இல்லை பொம்பளை ஆத்மாவே சூனியக்காரி எதனா பண்ணாங்களா ப்ரோ? பிளாக் மேஜிக்னு சொன்னாங்க. மந்திரம் தெரிஞ்சவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க ஆம்பளை பொம்பளைன்னு தெரியாது. அது எப்படி ப்ரோ விக்னேஷ் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் மோஸ்ட்லி ஆண்களை மந்திரம் கம்மி தான், பெண்கள் தான் மோஸ்ட் அதிகமாக இருப்பாங்க. சூனியக்காரின்னு தான் சொல்லி சூனியக்காரி தான் விச்சுன்னு சொல்லுங்க. கேள்விப்பட்டது அதான் விச்சு பிளாக் அது மாதிரி விச் பிளாக் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த விஷயத்தை மூலமாக பெண்கள் தான் பாருங்க. அவங்க சவுண்ட் கிடிச்சு சவுண்ட் கிடிச்சு. கேமரா வந்து ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அடிக்கடி ஆட்டோ ஃபோக்கஸில் போயிட்டே இருக்குது. அடிக்கடி நான் ப்ளஃப் பண்ணுறேன். வேர்ட்ஸ் வந்து நான் மாற்றி போட்டுட்ருக்கேன். ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ அடிச்சாங்க கையை அடிச்சிச்சு. பேசவும் தெரியல, சுற்றி சவுண்ட் கேட்குது. நீங்கள் சூனியக்காரன் இங்கே இருக்கிறது. நான் ஏன் வந்து உங்களை தான் நடக்க முடியுது ப்ரோ. நான் தான் இப்போ அந்த பொம்மையை தொட்டேன். தேவையான விஷயம் உள்ளே வந்துட்டாங்க. எனக்கு அந்த பொம்மை வேணும், கொடுத்துரு. எனக்கு அந்த பொம்மை வேணும். நான் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு போகணும். இது கண்டிப்பாக இது உன்னோட பொம்மை இல்லை, அந்த குழந்தையோட பொம்மை தான். எனக்கு வேணும். இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். எனக்கு என்ன வேணா நீ பண்ணு. இந்த ரூமில் தான் இருக்கும். அந்த குழந்தைய அம்மா பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. இங்கே தான் அதை பார்த்தோம். ஆனால் உருவம் அந்த உருவம் வேற விக்னேஷ் ப்ரோ. என் பேக் வந்து இழுத்துச்சு ப்ரோ. பார்த்தீங்களா? விக்னேஷ் ப்ரோ பேக் இழுத்துச்சு ப்ரோ. நம்ம இன்னும் எதுவும் போக முடியுமா முடியாது விக்னேஷ் ப்ரோ. அமைதியாக இருக்கணும் ப்ரோ. எங்கே ப்ரோ அந்த பேக் ப்ரோ. என் ஷோல்டர் டச் பண்ணது பார்த்தீங்களா இல்லையா ப்ரோ? நீங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. என்ன பார்த்தீங்களா இல்லையா? இல்லை நீங்கள் ரூம் பார்த்துட்டு இருந்தேன் விக்னேஷ் ப்ரோ. ரூமையை பார்த்து பின்னாடி பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. அதுக்குள்ளே தான் நீங்கள் சொல்லுங்கள். கைஸ் லிட்டரலாக என்னோட ஷோல்டரில் யாரும் டச் பண்ணாங்க. நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன். சித்திக்கு நான் கேட்டேன் அதை பார்த்தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சித்திக்கு வந்து அதை கவனிக்காமல், ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டாக் பண்ணுறதுனால பயந்துட்டு இருக்காரு. என் ஷோல்டர் பிடிச்சி யாரும் என் பேக் இழுத்த மாதிரி இருக்குது. பொம்மை அந்த குழந்தையோட பொம்மையை என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னால் இது கோவம் வருது கைஸ். என்னன்னு தெரியல. கேட்குதா சவுண்ட் கேட்குதா? அந்த கதை கூட சவுண்ட் கேட்க தெரியுதா?
இந்த கதவுக்கு பின்னாடி யாரா இருக்கீங்களா? இந்த இது யாரோ ஓப்பன் பண்ணீங்க, இந்த கதவை யாரோ ஓப்பன் பண்ணீங்க, இது யாரா? பின்னாடி சொல்லி கேட்குதுங்க கதவு கிட்ட. கதவு பின்னாடி யாரா இருக்கீங்களா? யாருன்னா அந்த வெளியே வாங்க. இந்த கதவு ஓப்பன் பண்ணது யாரு? சுத்தமாக காற்று இல்லை, ஆனால் அந்த கதவு ஓப்பன் ஆச்சு. காற்று இல்லாமல் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த பொம்மை எங்கிட்ட கொடுத்துருங்க தயவு செஞ்சு. அந்த குழந்தையோட பொம்மை அது உங்களுக்கு தேவையே இல்லை. தயவு செஞ்சு நீ இதை கொடுத்துட்டேன்னா நான் இங்கேருந்து அமைதியாக போயிடுவோம். கோவம் வருதாடா உனக்கு? கோவம் வருதா? நான் இங்கே தான் இருக்கேன், வந்து அட்டாக் பண்ணுவா. அவன் கேட்டுட்டே இருக்கு ப்ரோ. ஜன்னல் தான் சவுண்ட் கேட்டுச்சு. ஆமாம் ஆமாம். என்ன நடக்குது? இந்த ஜன்னல் சவுண்ட் கேட்டது. இந்த ஜன்னல் பின்னாடி இருந்தா இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ண முடியுமா? இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ண முடியுமா? எனக்கு பயம் இல்லை உன்னை பார்த்தா. நீங்க ஆம்பளை பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியுமா? நிஸ் ப்ரோ சவுண்ட் ப்ரோ ஜன்னல் ஆடுது ப்ரோ. நிஸ் ப்ரோ பாருங்க, ஜன்னல் யாரா இருக்கீங்களா? இன்னும் ஜன்னல் ஆடுது ப்ரோ. நிஸ் ப்ரோ ஜன்னல் யாரா இருக்கீங்களா? நிஸ் ப்ரோ அப்பே சொன்ன ப்ரோ ஜன்னல் ஆடுது ப்ரோ. தெரியல. நீ மந்திரம் என்னன்னு தெரியல ப்ரோ. இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியுமா? ப்ரோ பாருங்க, ஜன்னல் யாரு? ப்ரோ ஆடுது ப்ரோ. ப்ரோ ஜன்னல் யாரு? ப்ரோ ஆடுது ப்ரோ. ப்ரோ இந்த ஜன்னல் பின்னாடி யார் இருக்கா? என்ன சொன்னது ப்ரோ? யாருமே இல்லை. காத்துல வாய்ப்பே இல்லை வினேஷ் ப்ரோ. ப்ரோ காத்து அடிக்கிறீங்க, வாய்ப்பு காத்து இல்லை ப்ரோ. ஒரு இலை கூட ஆடல ப்ரோ. எப்படி ப்ரோ இது? அது காத்துல ஆனா இப்படி ஆட வினேஷ் ப்ரோ. ஒரு மாதிரி ஷேக்கிங் இது ஒரு இது இருக்கணும் வினேஷ் ப்ரோ. இப்போதானே இந்த ஜன்னல்ல சவுண்ட் வந்தது ப்ரோ. இந்த ரூம் ஃபுல்லாக அதோட இது இருக்கு ப்ரோ. அதனால தான் அப்படி ஆடுதுன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையோட பொம்மை எங்கிட்ட கொடுத்துட முடியுமா? எங்களால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது. தயவு செஞ்சு எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா நிறைவேறாத ஆசை இருந்தா எங்கிட்ட சொல்லலாம். எங்கிட்ட பேச முடியுமா? என்னோட ஃப்ரெண்ட், உங்களோட ஃப்ரெண்டா என்ன நினைச்சுக்கலாம். என்ன எதனா அட்டாக் பண்ண முடியுமா? ப்ரோ தான் கேட்க வேணாம் ப்ரோ. வினேஷ் ப்ரோ இந்த விஷயத்தை விட்டுருங்க. அதாவது மந்திரவாதி மந்திரக்காரி அது ப்ரோ. அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு போகணும் ப்ரோ. பாவம் ப்ரோ. எடுத்துகிட்டு போன பொருள் எப்படி ப்ரோ வாங்க முடியும் வினேஷ் ப்ரோ? கொஞ்சம் இதாக புரியுற மாதிரி பேசுங்க வினேஷ் ப்ரோ. ஒரு பொருள் போயிடுச்சு, அது நம்மகிட்ட தான் அதை எப்படி பிடிங்கிட்டு போயிடுச்சு. அது கொடுக்கக்கூடாது அப்படி பண்ணிட்டு போயிடும். உங்களுக்கு புரியுது? நான் இல்லை எனக்கு வினேஷ் ப்ரோ புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம வரும்போது அந்த இங்கே மூணாவது ஒரு ஆத்மா இருக்குன்னு சொன்னாங்க. மூணாவது ஒரு ஆத்மா இருக்குன்னு சொன்னாங்கல்ல ப்ரோ. அந்த ப்ரோ இங்கே எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ. அந்த குழந்தையோட பொம்மை அது பாட்டுக்கு அங்கே இருந்திருந்தா கூட நம்ம இங்கே கிளம்பிருக்கலாம் ப்ரோ. அதை எடுத்து இன்னொரு ஆத்மாட்ட கொடுத்து அதை காணாமல் போக வச்சிருக்கோம் ப்ரோ. இப்போ சப்போஸ் அந்த குழந்தை அம்மா நம்மளை அட்டாக் பண்ணிச்சு, என்ன ப்ரோ பண்ணுறது சொல்லுங்க ப்ரோ. வேறு ஏதாவது ஐடியா பண்ண வேற என்ன ஐடியா பண்ண சொல்ல வேறு ஏதாவது பண்ணலாம். ஒரே ஒரு ஐடியா தான். அந்த ஆத்மாட்ட பேசி எதனா ஒரு முடிவு பண்ணி நம்ம அந்த பொம்மையை அதுக்கிட்ட இருந்து வாங்கி நம்ம இன்னும் அந்த அவங்க அந்த குழந்தையில அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு இங்கே கிளம்பிடலாம் ப்ரோ. இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளை அட்டாக் பண்ணும். சொல்றது கேளுங்க தயவு செஞ்சு. நான் சொல்றேன் நீ சொல்றீங்க ப்ரோ. இங்க போனா நம்ம வீட்டுக்கு அது ஃபாலோ பண்றது வந்து என்ன பண்றது ப்ரோ? எப்படி பண்ண முடியும்? அது என்ன அதுதான் இப்ப கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அந்த மூணாவது ஆத்மாட்ட போய் எடுத்துட்டு போன பொருள் எப்படி வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. நீ ட்ரை பண்ணுங்க. சத்தியமா வாங்க முடியாது. எனக்கு தெரிஞ்சது பொருள் வாங்க முடியாது. அது கொடுக்க கூடாது நம்ம எடுத்துட்டு போயிருக்கு. அது இங்க இருக்க அது செத்துக்கு அப்புறமே ஒன்றும் பண்ண இது பண்ணிட்டு இருக்கு. எதனா என்கிட்ட பேச முடியுமா? அந்த பொம்மையை மட்டும் கொடுத்துருங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு எதனா வேணும்னா கூட நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். உங்களுக்கு எதனா வேணுமா? உங்களுக்கு எதனா வேணுமா? புரியாத மாதிரி பேசுறாங்க. சவுண்ட் வருது ப்ரோ. கேக்குதா? தெளிவா அந்த பொம்மையோட சவுண்ட் கேக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? கேக்குதா உங்களுக்கு? இந்த ரூம்குள்ள இருக்கீங்களா நீங்க? அந்த பொம்மையை மட்டும் கொடுத்துருங்க. அந்த சவுண்டோட பொம்மையை மட்டும் எங்கிட்ட தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ரூம்குள்ள இருக்கீங்களா? சவுண்ட் கேக்குது ப்ரோ. நீங்க சொல்ல சவுண்ட் கேட்குது. இந்த ரூம்குள்ள இருக்கீங்களா?
உள்ள வரலாமா? ஜன்னல் சத்தம் கேட்டே இருக்கு ப்ரோ. ஜன்னல் சவுண்ட் கேட்டே இருக்கு. இந்த ஜன்னல் ஓப்பன் ஆகாது அப்படியே இருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த ரூம்ல அந்த டாய்ஸ் சவுண்ட் கேட்டே இருக்கு. இந்த ஜன்னல் அப்படியே கேட்டே இருக்கு. அந்த சிம்னிக்குள்ள இருக்கீங்களா நீங்க? இதுக்குள்ள சவுண்ட் கேக்குதா? டாய் சவுண்ட் கேக்குது. சிம்னிக்குள்ள இருக்கீங்களா? வெளியே வர முடியுமா? தெரியல ப்ரோ, அது ஆத்மா ப்ரோ, எப்படி வேணா வரலாம் ப்ரோ. என்ன நடக்குது ப்ரோ? இப்போ வந்தது என்ன ப்ரோ? அம்மாவா மந்திரவாதியா ப்ரோ? உள்ள சவுண்ட் கூட கேக்குது. கேக்குதா உங்களுக்கு? டாய் சவுண்ட் கேக்குது. தெரியுதா? கேக்குது. சூனியக்காரி. ஐயோ, கேக்குது உங்களுக்கு டாய் சவுண்ட் கேக்குது. சத்தமா தெளிவா கேக்குது ப்ரோ. தெளிவா கேக்குது ப்ரோ. தெளிவா கேக்குது. கண்டிப்பா கேட்க முடியுது. ஏன் இப்படி என்ன பார்த்து பயந்து வர்றீங்க? எனக்கு அந்த டாய் சவுண்ட் கொடுத்துருங்க, அங்கே கிளம்பிடுறேன். உங்களுக்கு ஏன் வேணுமா? உங்களுக்கு ஏன் நிறைவேற ஆசை இருக்கா? ஏன் இந்த குழந்தைய அம்மாவை இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க? ஜனக்கும் கேக்குது. ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க? அந்த சத்தம் குழந்தை சத்தம் கேக்குது தினேஷ் ப்ரோ. கன்ஃபார்ம் இந்த ரெண்டு ஆத்மா இங்கே இல்லை ப்ரோ. இப்போ இல்லை ப்ரோ. இது இல்லை. இங்கே உள்ள வந்த கையும் வேற ப்ரோ. இது அந்த சூனியக்காரருக்கு பயந்து எங்கேயும் போயிட்டாங்க ப்ரோ. குழந்தை கண்டிப்பாக அம்மா கூட்டிகிட்டு கண்டிப்பாக போயிருக்கேன் ப்ரோ. சூனியக்காரருக்கு இங்கே வந்துருச்சு தெரியுதா ப்ரோ? போகுது இது. அப்போ அந்த பொருள் மட்டும் எப்படி இங்கே இருந்துச்சு? அந்த சூனியக்காரருக்கு ஒடுக்கிருச்சே ப்ரோ. இதுவும் இப்பயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு கை மாதிரி வந்தது. எனக்கு என்னன்னு தெரியல, அது எந்த இடத்துல அந்த டாய்ஸ் ஒரு சவுண்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு 2 கை மாதிரி இந்த இடத்துல வந்தது. இதுவும் வந்து நான் எந்த கட்சியும் வச்சிருக்க மாட்டேன். அப்படியே தான் சிங்கிள் ஷாட்டில் போய் பார்த்து காமிச்சிருப்பேன். என் கண்ணு முன்னாடி அந்த கை உள்ளே போச்சு. உடனே போனால் அந்த டாய் சவுண்டும் நின்று போச்சு. அந்த கையும் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை எனக்கு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே 3 ஆத்மா கன்ஃபார்மாக இருக்கு. சுற்றி சவுண்ட் கேட்டு இருக்கு. டாய் சவுண்ட் கேட்குதா உள்ள? கேட்குதுங்க, டாய் சவுண்ட் கேட்குது உள்ள. கேட்குது. என்ன கேட்குது? டாய் சவுண்டு தெளிவு பார்த்து உள்ள இருக்கா இல்லையா? அவ்வளோ கிளியராக கேட்குது ப்ரோ. இதுல இருந்து உள்ள மேலே ஏதோ போகுது ப்ரோ. அதான் ஸ்மோக் வெளியே போகிறதுக்கு ஏதோ போகுது ப்ரோ. போகுது ப்ரோ. சின்ன வண்டியில் எப்படி ப்ரோ ஆத்மா ப்ரோ எப்படி இதெல்லாம் போகும் ப்ரோ? பில்டிங் விட்டு பில்டிங்கே போகும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம் ப்ரோ. எனக்கு நீங்கள் சொல்ல இப்போ தான் விளங்குது. பேசாமல் இந்த டாய்லெட்லேயே வந்து அந்த பொம்மையை நான் விட்டு போயிருக்கணும். தப்பு பண்ணிக்கிட்டேன். இப்போ எது விட்டுட்டு போனாலும் ஏதோ ஒரு ஆத்மா எங்களை கண்டிப்பாக வந்து வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லிகிட்டே இருக்குது. இப்போ நான் கேட்க அந்த ஆத்மா வந்து வந்தது. நீங்கள் அது ரெண்டு கை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சவுண்டு வந்தது, அந்த டாய்ஸ் சவுண்டு வந்தது. இதுக்கு ஏதோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு ஏதோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ப்ரோ. அதனால தான் நான் கேட்கும்போது அந்த டாய்ஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ப்ரோ. நான் இப்போ கேட்டேன், உங்களுக்கு எதனா வேணுமா சொல்லுங்கள், அந்த டாய்ஸ் நான் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக வேணும் ப்ரோ. இடமா வேணும். அந்த குழந்தையும் அவங்க அம்மாவும். குழந்தைய அம்மாவுமா? அதான் கேட்க. நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே ப்ரோ அவங்கள. ப்ரோ அவங்க இந்த இறந்ததுக்கப்புறமே இந்த ரூமில் அவங்க பார்க்க கூட மறைஞ்சு வாழ்கிறாங்க. அதனால தான் அந்த பொம்மை வந்து நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கப்போ தெரிஞ்சு அந்த குழந்தையோட பொருளை வந்து கொண்டுட்டு போயிடுச்சு. தயவு செஞ்சு திருப்பி அந்த ஜன்னலில் சவுண்ட் கேட்குது. எங்கள் பின்னாடி தான் இருக்கீங்களா நீங்கள்? எதனா என்கிட்ட பேசுங்க. என்கிட்ட எதனா பேச முடியுமா? ரூம்குள்ள சவுண்ட் கேட்குது. இந்த ரூம்குள்ள இப்போ யாரும் சவுண்ட் போட்டீங்க? யாரு? ஜன்னல் கேட்குது. தொடர்ந்து இந்த ஜன்னல் சவுண்ட் கேட்குது. இந்த ஜன்னலில் யாரும் இருக்கீங்க கன்ஃபார்மா? க்ளீனாக எனக்கு தெரியுது. மேலே மேலே கேட்குதுங்க. ஜன்னலில் சவுண்ட் வருது.
இந்த ஜன்னலில் யாரும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக எனக்கு தெரியுது. இந்த ஜன்னலுக்குள்ளே யாரும் இருக்கீங்களா? நாங்கள் ஏன் இதை கிராஸ் பண்ணும்போது சவுண்ட் போடுறீங்க? இந்த ரூம்குள்ளே எதனா எங்கிட்ட சொல்கிறதுக்கு எதனா இருக்கா? இது என்னது? ஏதோ மந்திரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. இது என்னது ப்ரோ? இது ப்ரோ எனக்கே தெரியல பேச உங்களுக்கு தெரியுதா? இது ஏதோ மந்திரிச்சா ஏன் ப்ரோ? இது ப்ரோ மயில் இருக்கா ப்ரோ? ஸ்பீக் ஆஃப் ஃபெதர்ஸ் தான் அது. ஸ்பீக் ஆஃப் ஃபெதர்ஸ்லாம் இருக்குது இதில். மிஸ் ப்ரோ. ப்ரோ இது சாமி தான் இல்லை என்ன மந்திரிச்சு வச்சுருக்கானா ப்ரோ? ப்ரோ இது என்ன எழுதுற மாதிரி இருக்கா ப்ரோ? அது கேட்டுச்சா ப்ரோ? ஜன்னலில் சவுண்டு ப்ரோ. இந்த ஜன்னலில் சவுண்டு வந்தது. இந்த ஜன்னல் பின்னாடி தான் யாரும் இருக்கீங்க. யாரு? இந்த ஜன்னலுக்கும் உங்களுக்கு என்னதான் தொடர்பு? இது மூலமா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களா? சரியா சொல்லுங்க ப்ரோ. என்ன சொல்ல நினைக்கிறீங்களா? இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது மூலமா ப்ரோ டச் பண்ணுவோம். இந்த ஜன்னல் டச் ப்ரோ கை பண்ணுவோம். வைக்க வேணாம் ப்ரோ. எஸ் ப்ரோ. ஜன்னல் டச் பண்ணுவதா? ப்ரோ வரா ப்ரோ. இது அட்டாக் பண்ணுது. க்ளீனாக அட்டாக் பண்ணுது. நான் கேமரா விட்டே வைக்கிறேன். உண்மையாக தைரியம் இருந்துச்சுன்னா என் பக்கத்தில் வரலாம். வர முடியுமா? இது பொம்பளை ஆத்மாவா இல்லை ஆம்பளை ஆத்மாவா அந்த இடத்துல இருக்கிறது? வர மாதிரி இருக்கு வீனஸ் ப்ரோ. யாரு? பண்ணிக்க ப்ரோ. யாரு? பக்கத்துல பார்க்கறேன் ப்ரோ. சத்தம் ப்ரோ உள்ளதான் வருது. உள்ள வர முடியுமா? உள்ளதான் வருது ப்ரோ. உள்ள தயவு செஞ்சு உள்ள வாங்க. இந்த இடத்துல இப்ப யாரும் இருந்தீங்க? யாரு ப்ரோ? நான் வரல ப்ரோ. யாரும் இல்ல ப்ரோ. வாங்க ப்ரோ. நிக்கிதா ப்ரோ? இல்ல. இப்ப இந்த இடத்துல யாரும் இருந்தீங்க? யாரு? இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி இங்க யாரோ வந்தீங்க. யாருங்க? இப்ப யாருங்க வந்தது? இந்த ஜன்னலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த ஜன்னல் மூலியமா எங்களுக்கு எதனா சொல்ல விரும்புறீங்களா நீங்க? காதுகிட்ட யாரோ கத்திட்டு போனாங்க. இப்போ ஓடுறாங்க. எஸ் ப்ரோ. யாரோ உங்களுக்கு என்னதான் வேணும்? ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சவுண்ட் வந்துட்டு இருக்கு. முடியல. சுத்திக்கு வந்து ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிட்டு தும்பிகிட்டே இருக்கான். ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே மேலே செக் பண்ணவே இல்லை இது வரைக்கும். ஃபோன் கேட்குது. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? என்னதான் வேணும்? மேலே போகுது. மேலே போகுது. என்ன பண்ணுது? காலையில ப்ரோ சிதிக் ப்ரோ தெரியுதா ப்ரோ? என்ன ப்ரோ இது? ஆடுது அந்த இடத்துல ஆடுது. ப்ரோ குட்டியா இருக்கு இது. உனக்கு என்ன வேணும்? உள்ள ப்ரோ. உள்ள தூங்கி இல்ல ப்ரோ. குழந்தை என்ன தெரியல ப்ரோ. குழந்தை மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. குழந்தை மாதிரி தான் இருந்துச்சு. பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். திருப்பி அந்த சிம்னிக்குள்ளே போச்சு. வாட்டி அதோட நான் மூஞ்சை பார்த்தேன். அந்த சேனல்கிட்ட பார்த்த உருவம் அதே உருவம் இந்த இடத்துல கீழேருந்து எழுந்தோடனே ப்ரோ குழந்தையா இல்லை அம்மாவா ப்ரோ? எனக்கே தெரியல வீனஸ் ப்ரோ. நான் அது யோசிச்சிருக்கேன். குழந்தை மாதிரி தான் ப்ரோ இருக்குது. என்னன்னு தெரியல வீனஸ் ப்ரோ. எனக்கு பேசுறது குழந்தை மாதிரி தான் இருந்தது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது எந்த ஆத்மா இல்லை இது எங்களை அட்டாக் பண்ணதா இல்லை எங்களே வந்து கொழுப்புதா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சுத்தமாக தெரியல. திருப்பி அந்த தாய் சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு திருப்பி கேட்குதா இல்லைன்னு தெரியல. கேட்குது இவ்வளோ கேட்குது. தாய் சவுண்ட் கேட்குது. கேட்குது ப்ரோ. கேட்குது ப்ரோ. கேட்குதா? அமைதியா இது உள்ளதான் இருக்கியா நீ? திருப்பி சவுண்ட் கேட்குது. இந்த பொம்மையை இது கூட தான் வச்சிருக்க. தயவு செஞ்சு அந்த பொம்மையை எங்கிட்ட கொடுத்துரு. தயவு செஞ்சு எங்கிட்ட அந்த பொம்மையை கொடுத்துரு. நான் இங்கே கிளம்பிடுறேன். நடிச்சு ப்ரோ. பேசாதீங்க. நடிச்சு ப்ரோ. லைட்டாக வருது. நடிச்சு கை சுத்தமாக நடிச்சு. கீழே வரையா நீ? கீழே வரையா?
பின்னாடி போகிறேன், திருப்பி கீழே வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு அந்த பொம்மையை மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துரு. எனக்கு அந்த பொம்மையை மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. நான் இங்கேருந்து போயிடுறேன். ப்ரோ சவுண்ட் வருது, கேட்குதா ப்ரோ? மிஸ் ப்ரோ எஸ் கைஸ், கேட்குதா? அந்த பொம்மையை கொடுத்துருங்க, இங்கேருந்து போயிடுறேன். நீங்கள் அந்த சிம்னிக்குள்ளே போகிறத நான் பார்த்தேன். எனக்கு இங்கேருந்து வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த குழந்தைகிட்ட அந்த பொம்மை இந்த குழந்தைகிட்ட கூட கொடுக்கல, அந்த பாத்ரூமில் போட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். கொடுக்குறீங்களா? கேட்குது ப்ரோ. எஸ் ப்ரோ. கொடுக்குறீங்களா? அந்த பொம்மையை கொடுக்குறீங்களா? ப்ரோ மிஸ் கீழே போடுச்சு ப்ரோ, கீழே போடுச்சு ப்ரோ. கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துச்சு ப்ரோ, தூக்கி போடுச்சு ப்ரோ. பார்த்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன் ப்ரோ. ஐயோ கொடுக்குறீங்களா? கேட்குது ப்ரோ. எஸ் ப்ரோ. கொடுக்குறீங்களா? அந்த பொம்மையை கொடுக்குறீங்களா? ப்ரோ மிஸ் கீழே போடுச்சு ப்ரோ, கீழே போடுச்சு ப்ரோ. கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துச்சு ப்ரோ, தூக்கி போடுச்சு ப்ரோ. பார்த்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன் ப்ரோ. ஐயோ அந்த சிம்னிக்குள்ள இப்போ நான் போனதை பார்த்தேன். நானும் பார்த்தேன் ப்ரோ. உங்கள் உருவமே அந்த சிம்னிக்குள்ளே போச்சு. அதெல்லாம் தயவு செஞ்சு கீழே இறங்கி வந்துருங்க. நீங்கள் பொம்மையை கொடுத்துட்டீங்க. உங்களை ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன். தயவு செஞ்சு கீழே வாங்க. பொம்மை எப்படி தூக்கி பார்த்தீங்களா ப்ரோ? ஷோ தயவு செஞ்சு கீழே வாங்க. கீழே வா. தயவு செஞ்சு கீழே வாங்க. பொம்மை எப்படி தூக்கி பார்த்தீங்களா ப்ரோ? ஷோ தயவு செஞ்சு கீழே வாங்க. கை வருது ப்ரோ. ப்ரோ கீழே வா. ப்ரோ பாத்தீங்களா ப்ரோ? பார்த்தேன் ப்ரோ. நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்றேன் நினைக்கிறேன். கொடூரமான ஒரு இதுக்குள்ள போச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹார்ட் பீட் அவ்வளோ ஹெவியா இருக்கு. My heart is literally pounding out of my chest right now. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன். இந்த மாதிரியா பார்த்ததே இல்லை இது வரைக்கும். சவுண்ட் வருது. என்ன பண்ணுறீங்க ப்ரோ? என் பேக்ல போடுங்க பொம்மை. நீங்கள் வைக்காதீங்க. என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ உங்களை அட்டாக் பண்ணி இருக்கட்டும் ப்ரோ. நான் ஏதோ தனியாக நான் பண்ணுற மாதிரி தான் சூழ்நிலை வருது எனக்கு. தயவு செஞ்சு கொடுங்க ப்ரோ பொம்மை. கேளுங்க ப்ரோ. என்கிட்ட இருக்கட்டும் ப்ரோ, என் பேக்கில் இருக்கட்டும் ப்ரோ. எனக்கு அட்டாக் ஆனால் பரவாயில்ல ப்ரோ. திருப்பி அட்டாக் பண்ணி என்ன பண்ண ப்ரோ? நான் தனியாக வந்து பண்ணணும் ப்ரோ. டே பண்ணணும் ப்ரோ. அப்போ இந்த மாதிரி நான் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் ப்ரோ நான் பண்ணிக்க முடியும். ப்ரோ இதுக்குள்ள இருக்கு ப்ரோ. ரிஸ்க் எடுக்கிறேன் ப்ரோ. அங்கே ப்ரோ இதுக்குள்ள நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. என்ன என் பேக்கில் இருக்கட்டும் ப்ரோ. நான் தனியாக இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். அப்போ இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்காக இருக்கட்டும் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? இருக்கட்டும் ப்ரோ. பார்த்துக்கிறேன். எவ்வளோ ரிஸ்க்காக நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. அட்டாக் பண்ணும் ப்ரோ. தயவு செஞ்சு அட்டாக் பண்ணும் ப்ரோ. நான் பார்த்துக்கிறேன். இப்போ கூட கொடுங்க. நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. அட்டாக் பண்ணால் பரவாயில்ல ப்ரோ. நான் பேசிக்கிறேன் ப்ரோ. தலைவலிக்குது. இப்போ தான் ப்ரோ உங்களை பிடிச்சி அட்டாக் பார்த்துக்கிறேன் ப்ரோ. ப்ரோ இதுக்குள்ள இருக்கு ப்ரோ. இப்போதைக்கு நீங்கள் கூட இருக்கீங்க ப்ரோ. சொன்னல ஏன் ப்ரோ அப்படி மூச்சு வாங்குறீங்க நீங்கள்? பார்த்த விஷயம் அப்படி ப்ரோ. அத்தான் ப்ரோ நான் வச்சு பார்த்துக்கிறேன். இதில் இருக்கட்டும் ப்ரோ. நான் தனியாக இங்கே பண்ணி தான் ப்ரோ ஆகும் ப்ரோ. என்ன ப்ரோ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அதான் சொன்னேன் தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுத்துருங்க. ஒரு பேக் இழுத்த மாதிரி இருந்துச்சு. கொடுங்க ப்ரோ தயவு செஞ்சு. காற்றா இருக்கும். காற்றுல எப்படி ஒரு பேக் இருக்கும்? இல்லை ஒரு மாதிரி நான் கூட சிறப்பாக இருக்கும். காற்றுல எப்படி பேக் இருக்கும்? என்ன ப்ரோ நீங்கள் இல்லை பாப்பா போகிறது காசெல்லாம் இருந்துச்சு ப்ரோ. பேசிக்கலாம் ப்ரோ. பேக் இழுத்த மாதிரி இருக்கு. வெளியே போகிற அளவுக்கு வந்து நமக்கு இது வேணும் ப்ரோ. சரி அங்கேருந்து கிளம்புறோம். எங்களை அட்டாக் பண்ணாமல் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன ப்ரோ? சரி ப்ரோ. என்ன ப்ரோ? சரி ப்ரோ. ஏன் நீங்கள் பேர் என்னாச்சு? ப்ரோ சிட்டிக்கு என்னாச்சு? ப்ரோ என்ன பார்க்குது மேலே என்ன ப்ரோ இருக்கு? இது பாருங்க ப்ரோ. சிட்டிக் ப்ரோ பயந்துட்டீங்களா ப்ரோ? ப்ரோ என்ன பார்க்குது ப்ரோ? மேலே ஒன்றும் இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ இருக்கு? என்ன ப்ரோ தெரியுது மேலே? என்ன தெரியுது ப்ரோ? என்ன ப்ரோ தெரியுது? இங்கே ஒன்றும் இல்லை ப்ரோ. சிட்டிக் ப்ரோ அது அங்கே தானே இருக்குது. எங்கே இருக்கு ப்ரோ? இங்கே அங்கே தான் உட்காந்து பாருங்க ப்ரோ. இங்கே ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஏன் தெரியுது
என்ன ப்ரோ தெரியுது உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க மேலே சித்திக் ப்ரோ அது மேலே இல்லை ப்ரோ, அது பின்னாடி இருக்கு ப்ரோ. பின்னாடி திரும்பாதீங்க. சித்திக் ப்ரோ ப்ரோ